அன்னைக்கு அண்டர்டேக்கர் ஏன் அழுதாருன்னு தெரியுமா? அன்னைக்கு அண்டர்டேக்கர் மட்டும் இல்லைங்க, கூட இருந்த எல்லா ரெஸ்லர்ஸும் ஏன் அந்த பார்வையாளர்கள் முதற்கொண்டு இருந்து எல்லாருமே அழுதாங்க. இதுக்குன்னா 1999 ரெஸ்லிங் ஒன்று நடக்கு. அந்த ரெஸ்லிங்ல வந்து பேப்பர் வியூ அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடக்கு. அந்த ஈவெண்ட்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்கு. அந்த ப்ரோக்ராம் பேரு ஓவர் த ஏஜ். இந்த ஓவன் ஹார்ட் அப்படிங்கிற ரெஸ்லர் ஒரு புதுவிதமான ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரோக்ராம்ல இவரோட பேரு தி ப்ளூ பிளேசர். அதுக்காண்டி ஒரு சூப்பரான என்ட்ரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேல கயர்ல இருந்து தொங்கிக்கிட்டே கீழே இறங்கி வந்திருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 80 அடி உயரத்துல இருந்து கயிறு அந்து கீழே விழுந்துட்டாரு. இவர் கீழே விழுந்ததை பார்த்த உடனே அந்த பார்வையாளர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் வந்து இவரை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிய வந்து பாக்குறாங்க. ஆனா துரதிருஷ்ட விதமா அவர் அந்த இடத்துல இறந்துட்டாரு. அவர் இறந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த மெக்மஹோன் அப்படிங்கிறவரு அந்த அந்த ப்ரோக்ராமை நிப்பாட்ட வேண்டாம், இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாகவும் அதுக்கு கூட இருந்த ரெஸ்லர் எல்லாருமே மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்து வேற வழி இல்லாம ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள அந்த ஷோவை கண்டினியூ பண்ண வச்சிட்டாங்க. இதனாலதான் அன்னைக்கு அண்டர்டேக்கர் கூட இருந்த ரெஸ்லர்ஸ் மற்றும் பார்வையாளர்கள் எல்லாருமே அன்னைக்கு அழுதுக்கு உண்டான காரணம். உங்களுக்கு WWE பிடிக்குமா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.